அடக்கி முடிச்சிட்டோமா, அடக்கி முடிச்ச உடனே ஏற்கனவே ஜனாசாவனா தொழுகை நடத்தியாச்சுங்க, அடக்கம் செஞ்சாச்சு. அடக்கம் செஞ்சு முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எப்ப வழக்கம் இது அவங்களுடைய வழக்கமாகவே இருந்தது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபரக மின் தஃபனில் மையித்தி, ஒரு மையத்தை அடக்கம் செய்து முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகஃப அலைஹி, அந்த மையத்து கிட்ட நிற்பார்கள். அடக்கி முடிச்சவன ஓடுறது இல்ல, எப்படா அடக்குவாங்க ரெடியா நிக்கிறது, வண்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அடக்கிட்டாங்கன்னு வண்டி அப்படி எடுக்கிறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்னா, ஒரு ஜனாசா அடக்கிட்டாங்கன்னு சொன்னா அதற்கு பக்கத்தில் வந்து நிற்பார்கள். நின்று விட்டு ஃபகால சொல்வார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்காக எல்லாரும் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னஹு ஸலூலஹு தஸ்பீத், அவருக்கு உறுதிப்பாட்டை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஃபஇன்னஹு லான யுஸ்அல், இப்போது அவர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். வச்சி மண்ணை தள்ளின உடனே வந்துடுறாங்க முன்கர்ணைக்கு. அதெல்லாம் எப்படிங்கிற பின்னாடி பார்ப்போம். கேள்விகளை கேட்கிறாங்க. இந்த கேள்விகளை கேட்கறதுக்கு அவரே ரிப்ளை சொல்வதோட நம்முடைய துஆவும் சேரணும். எப்படி சேரணும்? யா அல்லாஹ் மலக்குலாம் கேட்க போறாங்க, அவர் ஒழுங்கா பதில் சொல்றதுக்கு உறுதிப்பாடக்கூடாதுல்ல, கேள்விக்கு சரியான பதில் அதான் சொல்ல வேண்டிய நேரம். கொஞ்சம் செகண்ட்ல வந்துருவாங்க முன்கர்ணிக்கலாம். அடுத்த வாரம் வந்து சொல்றதுல வேலை இல்லை. வச்சுட்டு நவண்டோட முன்கர்ணிக்கிறவங்க வந்துருவாங்க. அப்ப வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்? கேட்க வேண்டிய நேரத்தில் செஞ்சாதான் உதவியா இருக்கு. நம்ம பாட்டு அடக்கிட்டு 10 நாள் சென்று போய் செஞ்சா என்ன, அது என்ன யூஸ் என்ன? அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டு முடிச்சுட்டு போயிடுவார் அவர். அப்ப வச்ச உடனே முன்கர்ணிக்கருடைய கொஸ்டின் இருக்கிற காரணத்தினால அடக்கி முடிச்ச உடனே அங்க நின்று கொண்டு என்ன செய்யணும்? ஒவ்வொரு முஸ்லீமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மட்டும் இதை செய்யல, நமக்கு உத்தரவு போடுறாங்க. இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்கள் சகோதரருக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னஹு லான யுஸ்அல், இப்போ அவர் விசாரிக்கப்படுகிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கணுமா? ஸலூலஹு தஸ்பீத், ரெண்டு கேள்வி கேட்கணுங்கிறாங்க. ஒன்னு வந்து யா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாயாக, ரெண்டாவது முன்கர்ணிக்கர் கேட்கும் பொழுது உறுதியான பதில், சரியான பதில் சொல்வதற்கு அவர் நாக்கிலிருந்து அந்த வார்த்தைகளை வர வைப்பாயா. உங்க லாங்குவேஜில் கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி துஆ கற்று தரவில்லை, நீங்களா கேட்டுக்கிறீங்க, நம்ம பக்கம் தள்ளி விட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து ஓதி ஆமீன் சொல்றது கூட உண்டாக்கல. எல்லாரும் துஆ செய்ய போறேன் அம்பட்டு ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லாம, நீங்கள் உங்கள் சகோதரருக்கு பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் அவருக்கு உறுதிப்பாய் கேளுங்கள், இவ விசாரிக்கப்படுகிறாருங்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது? அடக்கி முடித்த பிறகு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அந்த இறந்தவருக்கு பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். உறுதிப்பாட்டை கபரில் நின்று இவங்க என்ன செய்வாங்க? அடக்கி வாசல் அல்ஃபாத்தியாம்பர் அஜர்த்து, இது வந்து மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. இன்னைக்கு என்ன ஹோல்சேல் ஓதுறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதலையே, ரீட்டைல் அவங்கவுங்க ஓதிக்கிறதா ஹோல்சேல் துவா இருக்கா மார்க்கத்தில்? இது ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து ஓதுறாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரவர் ஓதும் போது உள்ளத்திலிருந்து ஓதுவாரு, அது வந்து புரிஞ்சு ஓதுவாரு, அதுல அவருக்கு நன்மை கிடைக்கும். அதனால அடக்கம் செஞ்சுட்டு கபருஸ்தானை விட்டு வெளியே வராமலேயே அந்த இடத்துல நின்று கொண்டே என்ன செய்யணும்? எல்லாரும் இஸ்தக்ஃபிரு, அந்த இஸ்திக்ஃபார், அவருக்காக பாவ மன்னிப்பு தேடிவிட்டு அவருக்கு உறுதிப்பாட்டை கேட்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.